இப்படி ஒரு பக்கம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு அளவு கடந்த எதிர்ப்புகள் இருந்தாலும், ஒரு பக்கம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அழைப்பு பணியை கைவிடல. தொடர்ச்சியாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அந்த மக்களுக்கு மத்தியில கொண்டு போய் சேர்த்து கொண்டேதான் இருந்தார்கள். அந்த நேரத்துல தான் மதீனாவாசிகளில் அவுஸ் மற்றும் கஸ்ரஜ் என்று சொல்லப்படக்கூடிய 2 கோத்திரத்தார்களுக்கு மத்தியில ஒரு போர் நடக்குது. 2 தரப்பிலேயும் ஒரு பெரிய உயிர் சேதங்கள், பலத்த சேதங்கள் ஏற்படுது. மதீனாவே அமைதிக்காக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே நபித்துவத்தினுடைய 11வது ஆண்டிலே அந்த மதீனாவாசிகளில் சிலர் என்ன பண்றாங்க, தன்னுடைய ஹஜ்ஜின் கடமை நிறைவேற்றுவதற்காக மக்காவிற்கு வருகிறார்கள். அவர்களிடத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து சொல்கிறார்கள். அவர்கள் ஈமான் கொண்டு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். பிறகு தன்னுடைய ஊருக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களிடத்துல தன்னுடைய மார்க்கத்தை குறித்து சொல்றாங்க. மதீனாவுல அதிகமாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் பரவ ஆரம்பிக்குது. பிறகு நபித்துவத்தினுடைய 12வது ஆண்டிலே அவர்களில் ஒரு குழுவினர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல பையத் செய்து கொள்வதற்காக, உறுதிமொழி எடுத்துக் கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களை சந்திக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களை சந்திச்சு, நாங்க இனிமே இணை கற்பிக்க மாட்டோம், விபச்சாரம் செய்ய மாட்டோம், திருட மாட்டோம், நல்ல விஷயத்துல உங்களுக்கு நாங்க மாறு செய்ய மாட்டோம் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உறுதி பிரமாணம் எடுத்துக் கொள்கிறார்கள்.